வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ஓப்போ என்கோ M32 பல வாரங்கள் ஆச்சு லான்ச் ஆகி. இப்போ வந்து புதுசாக க்ரீன் கலர் லான்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, ஆனால் எல்டாக்கை தூக்கிட்டாங்க. அதுக்கு பதில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பேட்டரி லைஃப் 28 மணி நேரம் பேட்டரி லைஃப் இருக்குது. ஸோ M31ஓட M32 எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு இதில் பார்ப்போம். M32 பாக்ஸில் என்ன போட்டிருக்கு, 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 20 மணி நேரம் மியூசிக் ப்ளேபேக்கு, 28 மணி நேரம் பேட்டரி லைஃபு, பாஸ் பூஸ்ட் இருக்குது, IP55 ரேட்டிங்ஸ் இருக்குது, டுவல் டிவைஸ் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங் இருக்குது, ப்ளூடூத் 5.0, லோ லேட்டன்சி இருக்குது. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ப்ரைஸ் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னா 2999 போட்டிருக்கு. ஆனால் இங்கே விற்கிறது வந்து 1799, ஆஃபர் டைமில் வந்து 1499 கூட விற்கிது. பச்சை கலர், இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பிளாக் கலர் இருக்குது, இப்போ வந்து பச்சை கலர். ஆல்ரெடி ஹெட்செட் வந்து இங்கே தான் இருக்குது, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது தவிர பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்ன இருக்குன்னா, இதில் வந்து யூசர் மேனுவல் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி கேபிள், ஆல்ரெடி மீடியம் இயர் டிப்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இவங்க வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் இயர் டிப்ஸு கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரியல்மி மற்ற எல்லாம் அதே மாதிரி தான். ஃபுல்லாக மேட் ஃபினிஷ், ரப்பரு ப்ளஸ் பிளாஸ்டிக், அந்த ஃபினிஷ் தான். ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் எல்லாமே. கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே ஒட்டாது. IP55 ரேட்டட் இருக்கிறதுனால டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். ஆனால் இம்மர்ஸ்லாம் பண்ணாதீங்க, முக்கியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆனால் லைட் ரெயின் இந்த மாதிரி ஸ்லைட்டாக ஒரு டஸ்ட்டு, ஒரு பேக்கில், ஒரு டஸ்ட்டான பேக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டஸ்ட் ப்ரூஃபும் இருக்குது. நிறைய இது வந்து IP55 ரேட்டட் இருக்காது, IP-X4 தான் இந்த ரியல்மிலாம். ஸோ அதனால் டஸ்ட் ப்ரூஃப் கிடையாது. இது வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அது தவிர சைடில் பட்டன்ஸ் நிறையா இருக்குது. ஒரு இண்டிகேட்டர், அந்த என்னது பச்சை கலர் ரெட் கலர் இந்த இண்டிகேட்டர், எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. அது தவிர வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. நடுவில் வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது. மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் எதுக்குன்னா கால் அட்டன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பேரிங்க்கு, அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். வால்யூம் ராக்கர்ஸ் வந்து இதுவாகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லாங் ப்ரெஸ் ஹோல்ட் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக் போகிறதுக்கு, ப்ரீவியஸ் ட்ராக் போகிறதுக்கு அதுக்கும் யூஸ் பண்ணலாம். யூஎஸ்பி டைப் சி போர்ட்டும் அதே சைடில் தான் இருக்குது. யூஎஸ்பி டைப் சி இப்போ ஃப்ளாப்புக்கு அடியில் இருக்குது. ஸோ அதனால் நல்ல ப்ரொடெக்ஷனும் இருக்கும் ஓரளவுக்கு. இந்த சைடில் எதுவுமே இல்லை, சும்மா பேட்ரி மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷ் இருக்குது. அது தவிர இது மாற்றலாம், ஆனால் இந்த இயர் ஃபின்ஸ் மாற்ற முடியாது. இயர் ஃபின்ஸ் இருக்கிறதுனால காதுக்குள்ளே நல்லா உட்காரும். நான் போட்டு காட்டுறேன். ஆன் பண்ணாலே பவர் ஆன் வந்துடும், இது எடுத்தாலே பவர் ஆன் வந்துடும். இது மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் தான். ஸோ இது எடுத்தாலே பவர் ஆன் ஆகும், இது பண்ணிட்டா பவர் ஆஃப் ஆகிடும். இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். பேரிங் பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே ஈஸியாக பேர் ஆகும். ப்ளூடூத் ஆல்ரெடி நான் பேர் பண்ணி வச்சுருக்கேன். பேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 3 செகண்ட்ஸ் இதை எடுத்துகிட்டு 3 செகண்ட்ஸ் இது பண்ணால் அதில் காட்டும், அதில் பேர் ஆகிடும். ஸோ இதை எடுத்துட்டேன், பவர் ஆன் காட்டுது, பவர் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இதில் ஆல்ரெடி இந்த ஓப்போ இந்த யூஐ இருக்குல்ல, ஒன் ப்ளஸோட யூஐ, அதனால் இந்த மாதிரி காட்டும், ஒரு தனியாக ஒரு இதுன்னு காட்டும், செட்டிங்ஸ் காட்டும். வேறு எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெறும் ஏஎஸ்சி சப்போர்ட் இருக்குது, அவ்வளோதான். எல்டாக் சப்போர்ட்டும் இல்லை. M31 வந்து எல்டாக் சப்போர்ட் இருந்துச்சு. ஆடியோ குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. இதில் ஆடியோ குவாலிட்டி ஓகே தான், ஆனால் பாஸ் வந்து ஓவராக இருக்குது. ஆனால் எல்டாக் இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக எந்த கோடைக்கும் இல்லை. அது தவிர APTX இந்த மாதிரி கேமிங்க்கான கோடைக்கும் இல்லை. அதனால் கேமிங் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ் தான். நான் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். கேட்குதா? வால்யூம் வந்து நல்லா லவுடாகவே இருக்குது. ப்ளே பாஸ் வந்து இப்படியே ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பட்டன் அமுத்தினா ப்ளே பாஸு. வால்யூம் வந்து இப்போ ஃபுல்லாக இருக்குது. வால்யூம் வந்து ஃபுல்லாக இருக்குது. வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதான் லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து நெக்ஸ்ட் ட்ராக் போகும், இது ப்ரீவியஸ் ட்ராக் போகும். ஓவரால் ஆடியோ குவாலிட்டி ஓகே தான், எல்டாக் கொடுத்துருக்கலாம். மற்றபடி கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே, டீசென்ட். இந்த 1500 1800 ஒரு டீசெண்டான கால் குவாலிட்டி தான். அவுட் சைட் நாய்ஸ், வின் நாய்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் டிராஃபிக் நாய்ஸ் கண்டிப்பாக கேட்கும். நீங்கள் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் அந்த ஆடியோவை செக் பண்ணி பார்த்துருங்க. குவாலிட்டி எப்படியா இருக்குது?
பேக்ரவுண்ட் சவுண்டு நல்லாவே கேட்குது. கேட்குதா? வெல் நாய்ஸ் கேட்கல. நீங்கள் ஓடிட்டு இருக்கேன்னா ஆமாம், அது நல்லா தெரியுது. அப்புறம் சைடில் சவுண்ட்லாம் கேட்குது, ஹாரன் சவுண்டு கேட்குது. ஓகே. OPPO Enco M32. ஓகே ஓகே, நல்லா இருக்கேன். அப்புறம் சவுண்ட் எப்படி இருக்கு? வாய்ஸ் கிளியராக இருக்கா? வாய்ஸ் கிளியராக இருக்கு. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். 1500 ஆஃபர் இல்லை. ஓகே, கால் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேட்ரி லைஃப் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ 20 மணி நேரம், 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 20 மணி நேரம் பேட்ரி லைஃப் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பேட்ரி லைஃபு இந்த 10 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணாலே வந்து நல்லா சார்ஜ் ஆகும், ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். நான் அந்த அளவுக்கு பேட்ரி ட்ரெயினே பண்ணல சுத்தமாக. எவ்வளோ ஒரு 1 வீக் கிட்டே யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து ஒரே ஒரு தடவை தான் பேட்ரி ட்ரெயின் ஆச்சு. திருப்பியும் ஃபுல் சார்ஜ் வந்து ஒரு 35 மினிட்ஸில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 35 to 40 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. 10 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணேன். பேட்ரி லைஃப் வந்து 28 மணி நேரம் சொன்னால் ஒரு எனக்கு 25 மணி நேரத்துக்கு மேலே வந்தது. ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். பேட்ரி லைஃப் வந்து பெஸ்ட்டு பேட்ரி லைஃப் தான். யூஸ் பண்ணதுலேயே வந்து பெஸ்ட் பேட்ரி லைஃப் இதுதான். போட்லாம் நான் நிறையா யூஸ் பண்ணதில்லை. சில இதில் வந்து 30 மணி நேரம் 40 மணி நேரம்லாம் போட்டிருக்காங்க போட்டு. ஆனால் வந்து இது இம்ப்ரெசிவ் வந்து இது ரியல்மியோட நல்லா தான் இருக்குது. ரியல்மியில் வந்து ஒரு 28 to 30 மணி நேரம் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. சில இது வந்து இன்னும் கம்மியாக கூட இருந்துச்சு. அதில் வந்து எல்டாக் அந்த மாதிரி சப்போர்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லாமல் ஏஎஸ்சி சப்போர்ட்டில் இது நல்லா இருந்துச்சு. அது தவிர இதில் வேறு என்ன ஃபீச்சர் இருக்குன்னா டுவல் டிவைஸ் பேரிங் இருக்குது. ஆனால் ரியல்மி மாதிரி மல்டி பாயிண்ட்டு சப்போர்ட் இல்லை. டுவல் டிவைஸ் பேரிங்னா என்னென்னா ஒரே நேரத்தில் 2 டிவைஸ் பேர் பண்ணி அதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் 2 டிவைஸும் ஒரே நேரத்தில் பேர் ஆகிக்காது. இது கொஞ்ச நேரம் இந்த இதை 2 வால்யூம் பட்டனும் ஹோல்டு பண்ணால் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஒரே நேரத்தில் 2மே பேர் ஆகிக்குது. இப்போது வந்து 2 ஃபோன் இதுவாக இருந்துச்சு, ஒன்றில் கால் வந்து எடுக்க முடியாது. ஆனால் ரியல்மி அப்படி இல்லை. ஒரு லேப்டாப்பு ஒரு ஃபோன் அந்த மாதிரி 2 டிவைஸ் இருந்துச்சு. இப்போ ஃபோனில் கால் வந்துச்சுன்னா லேப்டாப் கட் ஆகி இதில் வந்து கால் வரும். ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 2ல் வந்து அது ஒரு நல்ல ஃபீச்சராக இருந்துச்சு. அது வந்து ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, ஏஎன்சி சப்போர்ட்லாம் இருக்குது. ஓவராலாக இந்த ப்ரைஸுக்கு 1800க்கு இது வாங்கலாமா அப்படின்னா, உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும், பேட்ரி லைஃப் வந்து நல்லா இருக்கணும், பாஸ் பூஸ்டாக இருக்கணும் அப்படின்னா வாங்கலாம். கேமிங் ஆட போகிறீங்க அப்படின்ட்டா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா டெடிக்கேட்டடாக வந்து கேமிங் மோடில் அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ரியல்மியில் வந்து தனியாக ஆப்பில் வந்து நிறையா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருந்துச்சு. இதில் வந்து தனியாக ஆப் சப்போர்ட்டும் இல்லை, கஸ்டமைசேஷனும் இல்லை. எல்டாக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். இவங்க வந்து மோஸ்ட்லி பேட்ரி லைஃப்காக தான் இவங்க கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்ரி லைஃப் வந்து கொஞ்சம் அடி வாங்கும் எல்டாக் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணால். எல்லோரும் நார்மலாக எல்டாக் எனேபிள் பண்ணிட்டா பேட்ரி லைஃப் இங்கே வந்து அட்வர்டைஸ் பண்ண முடியாது. அதில் 28 மணி நேரம் பேட்ரி லைஃப், இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அதெல்லாம் அதனால கூட இருக்கலாம். ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரில. ஓவராலாக பில்டு குவாலிட்டி ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் வந்து கண்டிப்பாக பில்டு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. IP55 ரேட்டடு, பேட்ரி லைஃப் அண்டு இதுவும் ப்ளேபேக்கும் கண்டிப்பாக ப்ரோஸ் தான். கான்ஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோ லேட்டன்சி கேமிங் மோடு எல்டாக் சப்போர்ட் இல்லை, லோ லேட்டன்சிக்கு வந்து கேமிங் மோடில். ஸோ நீங்கள் கேமிங் ஆடுவீங்கன்னா கொஞ்சம் லேட்டன்சி வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ இதான் வந்து OPPO Enco M32ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க.